என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் சாரத்தில் சந்திர பகவான் போறார். சித்திரை நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கூடி வரக்கூடிய அமைப்பும் உண்டு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பணியாளர்கள் வேணும்னா நல்ல பணியாளர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. லைஃப்பில் முன்னேறக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கூடி வரப்போவதனால் இது நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார். 6வது ஸ்தானத்தையும் அலங்கரிக்க போறார். இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும் கேட்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். காதல் விஷயங்கள் கைகூடும். அதே நேரத்தில் மிக முக்கியமானது ஹெல்த். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் உங்கள் ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் பாஸ்கரம். உலகத்தில் எது மிக முக்கியம் அப்படின்னா எல்லாவற்றையும் விட உடல் நலம்தான் முக்கியம். திருமூலர்கிட்ட கேட்டாங்க, எது மிக முக்கியம்? நாங்கள் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னார் திருமூலர். அப்படி இந்த ஹெல்த் மிக முக்கியம். அதுக்கு இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த முக்கியத்துவம் தரணும். செவ்வாய் பகவான் அட்டமத்தில் இருக்கார். சிலருக்கு சொத்து விஷயங்களில் நீங்க ஏமாற்றப்படலாம். பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளிகளோடு சிலருக்கு பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லணும். ஆனால் வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைத்து இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற ஒரு நாள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாய். ஒரு போட்டி பந்தயம் இருந்தால் இன்னைக்கு ஜெயிப்பீங்க. பூமி தொடர்பான லாபம் கிடைக்கும். பூமி தொடர்பான ஒரு சண்டை இருக்கு வச்சுக்கோங்க சகோதரரோட, நீங்க ஜெயிச்சிருவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அமையும். காதல் விஷயங்கள்ல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அப்பா நினைச்சது நடந்துருது, நினைச்சபடியே நமக்கு ஆழ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு மனசுக்கு ஒரு சந்தோஷம். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடும். நல்ல பதவி விஷயங்கள் கைகூடும். நல்ல அதிகார விஷயங்கள் கைகூடும். நல்ல சொத்து விஷயங்கள் கைகூடும். ஆகவே இது நல்ல நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்னைக்கு சூரிய பகவான் இருக்கிறத மனசுல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 6ஆம் இடத்திலேயே செவ்வாயும் இருக்கார். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா சிலருக்கு ஹீட்னால பிரச்சனை, உணவினால் பிரச்சனை. காரமான உணவை சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூடா சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற உணவுனால பிரச்சனைன்னு இருக்கு. ஆகவே உணவு விஷயத்தில் கூடுதல் கட்டுப்பாட்டோடு இருப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. வயிறு சரியில்லைன்னா ஒரு கோபம் வரும். கோபம் வந்தால் குடும்பத்தில் ஒரு குழப்பம் வரும் இல்லையா? கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை வரும். ஆகவே இன்னைக்கு சாப்பாட்டில் கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், கடையை திறந்து வச்சிருக்கேன், எனக்கு கஸ்டமரே வருது இல்லை சார். இந்த வியாபாரம் பண்ணுறதா வியாபாரத்தை மூடிட்டு போகிறதான்னு தோன்றது. அப்படிலாம் நினைக்கிறீங்களே, இன்னைக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நிறைய கண் திருஷ்டி உங்களுக்கு இருக்கு. அந்த கண் திருஷ்டியை சுற்றி போடணும். அதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். உங்கள் யோகாதிபதி செவ்வாய், அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் நான் பெத்த பையன் சார், எனக்கு பாராமுகமாக இருக்கேன், என்னை கவனிக்க கூட மாட்டேங்கிறான். நான் ஏதாவது கருத்து சொன்னால் என் பையன் எதிர்த்து பேசுகிறான் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. ஆகவே இது நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே,
எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னார் வள்ளுவர். எதுனா உயர்வு? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னார். எதையும் ஒரு டைரி போட்டு குறிக்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிடுவீங்க. கன்னிராசிக்காரர்கள் எதையும் குறித்து வைத்து நடந்து கொள்வீர்கள். எல்லா விஷயத்திலும் வெற்றி. அக்கவுண்ட்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க. இதனால பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 4ஆம் இடத்துல, செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல, அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணும் ஒரு ஆசை. பொருளாதார நிலை உயரம், நினைத்தபடி சொத்துக்கள் வாங்க முடியும். சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. மிகச்சிறந்த நல்ல நாள். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, எடுத்த காரியமெல்லாம் வெற்றி கிடைக்க போற நல்ல நாள். சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். பிறகு நம்ம ராசிக்குள்ள வர செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். கணவன் மனைவி உறவுல ஒரு அன்பு இன்னைக்கு இழையோடும். அதே மாதிரி இந்த நாள்ல பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். திருமணத்திற்கு வரன் பார்த்தால் வரன் கூடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகமும் உண்டு. ஒரு நல்ல நாளா, மகிழ்ச்சியான நாளா இந்த நாள் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். பிறகு விரயத்தில் வர நிறைய பேருக்கு மூத்த சகோதரரால் நன்மைகள் நடக்கும். சொத்து பிரச்சனை ஒன்று இன்னைக்கு தீரும். ரொம்ப நாளா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்திருக்கும் சொத்து பிரச்சனை, இன்னைக்கு தீரும். சில பேர் சாமியார்களை போய் இன்னைக்கு பார்ப்பீங்க. ஞானிகளை சென்று தரிசனம் செய்வீர்கள். சித்தர் வழிபாடு செய்வீங்க இன்னைக்கு. சில பேர் நானே சாமியாரா போயிடலான்னு பார்க்குறேன், இந்த ஃபேமிலி லைஃப் வாழறதுக்கு சாமியாரா போயிட்டு அவ்வளவு சந்தோஷம், அப்படி கூட சில பேர் நினைக்கிறாங்க. இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்தில் தன லாபம் கூடும். தனுசு ராசி என்பர்களே, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. ராசியில செவ்வாய் இருக்கார். 10ல சந்திரன். நல்ல சொத்து வாங்குற யோகம். மிகச்சிறந்த ஒரு வல்லமை, ஒரு தைரியம் மனசுல இன்னைக்கு கிடைக்கிறது. சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். போன ஜென்மம் பண்ணியிருக்கோம் பாருங்க புண்ணியம், அந்த புண்ணியம் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றும். நம்மளுடைய வறுமை நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ்ல கான்டாக்ட்ஸ் நிறைய நல்ல டெவலப் ஆகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திர பகவான் பயணம் செய்வதனால் இது நல்ல நாள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் பிஸ்னஸ், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலே படிப்பு என்று வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். மகர ராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சியாக இன்றைக்கு இருக்க போகிற சூழ்நிலை வரும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பிசினஸ் லாபம் தரும். கும்பராசி என்பர்களே, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கிறார் வள்ளுவர். அடுத்தவன் குத்தத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காதே, உன் குத்தத்தை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு காலை பொழுது அப்படி நீங்க இருக்கணும். பிறரை குற்றம் குறை சொல்லக்கூடாது. மாலை பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். சகோதர உறவுகள் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனங்களில் கவனமா பயணம் செய்யணும். சொத்து வாங்க முயற்சியில் காலையில் ஈடுபட வேண்டாம். மாலை பொழுது வெற்றி தரும். வியாபாரிகள் மாலை பொழுதிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இது நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்க உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுது. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் காலையில் செய்யுங்க, சாயந்தரம் செய்யாதீங்க. சகோதரனோட ஒரு பிரச்சனை, காலையிலேயே பேசி பஞ்சாயத்தை முடிச்சிடணும். சாயந்தரம் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடாது. போனால் அது பெரிய பிரச்சனையாக்கி விட்டுரும். அதனால இந்த நாள் புத்திசாலித்தனமாக காலையிலேயே முக்கிய முடிவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல இந்த நாளில் தன லாபம் பெருகும், பிசினஸ் லாபம் பெருகும். இதெல்லாம் காலையில் முயற்சி பண்ணிடலாம். ஆகவே இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?